ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே. நைக்கோட் தென்னாட்டோடைய செவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரிவாக போற்றி. அக்டோபர் 2 டே 65. இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆனந்த் சீனிவாசன் பேச்சில் தான் கேட்டேன். ஸ்லாத்னா லேசினஸோட மோசமானது. எந்த ஒரு செயலும் செய்யலாமல் காலை வந்து அப்படியே உருண்டு ஓடுமா, அதான் சொல்லியிருந்தார். அப்போ அந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க போனால் போதும், ஏதாச்சும் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் சம்பளங்கிற மாதிரி. அது வந்து டேஞ்சரஸாக எப்போவுமே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா பாலச்சந்திரன். அவர் டேரக்டர் ரஜினி கமலையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா. அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக. அவர் மற்றவங்கெல்லாம் குமுதம், ஆனந்த விகடன் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா ஆஃபீஸ் கொண்டாந்து. ஆனால் அவர் யோசித்து கதை எழுதி நல்லா பெரிய டைரக்டர் ஆகிட்டார். அதே மாதிரி தான் நம்ம 2 ஆப்ஷனு. ஏன்னா இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சுனால அவர் அப்படியே கவர்மெண்ட் ஜாபில் ஓட்டியிருப்பார், அப்படியே வாழ்க்கை கழிஞ்சிருக்கும். இன்கேஸ் அவர் கரெக்டாக யோசிச்சனால சக்ஸஸ் ஆகிட்டார். எல்லாத்துக்குமே பொருந்தும். அதே மாதிரி மக்கள் தான் எல்லாம் எப்போவுமே எஜமானர்களாக இருக்கிறாங்க. நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஹச்சர். இப்போ வந்து டெமோக்ரஸியில் வந்து பீப்புள் தானே. டெமோக்ரஸி இஸ் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், டு த பீப்புள். அப்போ வந்து நம்ம வந்து ஹச்ஆர். நீங்கள் யாரை வந்து சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் தான் பாஸ், தமிழ்நாட்டோட பாஸ். நம்ம நிறையா ஹச்ஆர் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் தான் கெத்தாக போய் டெசிஷன் எடுக்கணும் ஓட்டு போடுறப்ப. அதை விட்டுட்டு ஒருத்தர் சென்ட்ரல் ஏறி நின்றுட்டு ஹைட்டான பஸ்ஸில், ரேஞ்ச் ரோவர் காரில், ஒருத்தரன் இல்லை, பொதுவாகவே ஆல்மோஸ்ட் எல்லா லீடர். அதனால் நீங்கள் தான் யோசித்து வைஸாக டெசிஷன் எடுத்து ஜட்ஜ் பண்ணணும். நீங்கள் வந்து யாரையும் பின்பற்றி ஓட வேண்டிய அவசியம். நல்ல முடிவாக இருந்தால், நல்ல கருத்தை சொன்னால், நல்லது பண்ணணும்னு நினச்சா அவங்கள வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே காய்ஸ், இதான் இன்றைய செய்தி. அடுத்து வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் 65 நாள் முடிச்சிட்டோம்.